கேரளாவில் சட்டக்கல்லூரி தலித் மாணவி கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த இளைஞர் தமிழகத்தில் கைது செய்யப்பட்டார். அஸ்ஸாம் மாநிலத்தைச் சேர்ந்த 23 வயது நிரம்பிய அமி உல் இஸ்லாம் என்ற அந்த நபர் பாலக்காடு எல்லையில் உள்ள தமிழக பகுதியில் கைதானதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார். திறம்பட பணியாற்றி குற்றவாளியை கைது செய்த போலீசாரை விஜயன் பாராட்டியுள்ளார். கொலை செய்யப்பட்ட ஜிஷாவின் இல்லத்தில் கிடந்த காலணிகளும் அருகில் உள்ள ஸ்டுடியோவில் அவரும் இஸ்லாமும் இணைந்து எடுத்துக்கொண்ட புகைப்படமுமே குற்றவாளியை அடையாளம் காண உதவியதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜிஷாவை அறிந்தவரே அவரை கொலை செய்திருக்க வேண்டும் என்ற கோணத்தில் விசாரணையை மேற்கொண்டதால் தான் வழக்கில் துப்பு துலங்கியதாக போலீசார் கூறியுள்ளனர். எர்ணாகுளம் மாவட்டம் பெரும்பாவூரில் ஜிஷா கட்டி வந்த வீட்டில் இஸ்லாம் பணிபுரிந்ததாகவும் கட்டுமான பணி தொடர்பாக அவர்கள் இருவருக்கும் பிரச்சினை இருந்து வந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன் தொடர்ச்சியாக கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி குடிபோதையில் ஜிஷாவின் இல்லத்திற்கு சென்ற இஸ்லாம் அவரை பாலியல் வன்கொடுமை செய்து கொன்றதாக காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது.